இது வந்து ஒரு 184 சிசி இன்ஜின் தான். ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய பிக்கப்பும் பவரும் வண்டியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதுவும் சோலோவாக அந்த வண்டியை எடுக்கும்போது பயங்கரமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கைஸ், இன்னைக்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய சந்திரா ஹோண்டாக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஹோண்டாவில் வந்து லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா நம்ம யூடியூப்லேயும் சரி இன்டர்நெட்லேயும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா NX 200 தான். ஸோ அந்த வண்டி வந்து என் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே CB200X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருந்துச்சு. அந்த வண்டியிலேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே யூஸ் பண்ணி அந்த வண்டியோட பாடி அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்கிரேட் பண்ணி இந்த NX 200 அப்படின்ற இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, கன்வீனியன்ஸ் எப்படி இருக்குது, ஓட்டும்போது டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்கும்போது இருந்த அதே கம்ஃபர்ட்னஸ் இந்த வண்டியிலையும் வந்து கிடைக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த NX 200 அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டெக்கெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்பெஷலாக இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,500 ரூபாய் வந்து பழைய CB200Xல இருந்து இந்த வண்டிக்கு வந்து ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்காக நான் கேட்டு சொல்ல போகிறேன். ஸோ இங்கேருந்து வீடியோக்குள்ளே போயிடலாமா? டக்குன்னு ஷோரூம்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ என் கூட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா NX 200 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் அப்படின்றத விட ஒரு மைல்டு அட்வென்ச்சரர் பைக் அப்படின்னு கூட இந்த வண்டியை வந்து நம்ம சொல்லலாம். முதல்ல இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் வந்து ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சைடு வந்து ஒரு வின்வைசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக சைடில் வந்து உங்களுக்கு நக்கிள் கார்டு அதுலேயே இன்டகிரேட்டடாக டர்ன் சிக்னல்ஸ் இருக்க மாதிரி இதில் கொடுத்துட்டாங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து உங்களால் பார்க்க முடியும். அப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு தான் இதில் வந்து வருது. கோல்டன் அப்சைட் டவுன் ஃபோர்க்கு, ஷோவோட ஃபோர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 276 டிஸ்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் வந்து ABS இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் அதுதான். இதில் வந்து CB200Xல முன்னாடி மட்டும் உங்களுக்கு ABS வரும். இது வந்து டுவல் சேனல் ABS-ஆக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயர் பார்த்திங்க அப்படின்னா 110/70 செக்ஷன் 17 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து MRF-ஓட டயர் வந்து இதில் வருது. அது போக டிசைனு இந்த பேனல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது CB200X பார்த்த மாதிரியே தான் இருக்குது அச்சஸ்லாம். பட் இதில் வந்து கிராஃபிக்ஸை மட்டும் கம்ப்ளீட்டாக மாற்றி இந்த இடத்துல வந்து NX அப்படின்ற கிராஃபிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இதில் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஏர் இன்டேக் பண்ணுறதுக்கான ஏர் வெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். சில வண்டிகளில் அது ஏர் வெண்ட்டாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு க்ளோஷராக மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஏரோடைனமிக்கலி வந்து அது ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அதே மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வெண்ட் இருக்கிறதுனால. அது போக மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட இன்ஜினை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 184.4 சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் வருது. அதே மாதிரி இது வந்து அதிகபட்சமாக 12.5 கிலோவாட் பவரையும் அதே மாதிரி 15.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வண்டியோட இன்ஜினு. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இன்ஜினுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மட் ஃப்ளாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பிளாஸ்டிக்லேயே வந்து மட் கார்டு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்கேஸ் இந்த மட் கார்டில் வரக்கூடிய மட் ஃப்ளாப் வந்து இல்லாமல் இருக்கிற டைமில் இந்த மாதிரி மட் ஃப்ளாப் வந்து இதில் மட் பிளாஸ்டிக் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்காக வந்து இருக்கும். இன்ஜினில் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகக்கூடிய சேரெல்லாம் போய் டெபாசிட் ஆகாமல் இது வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய சேசிஸு CB200Xல கொடுத்துருக்கூடிய அதே சேசிஸ் தான். இது வந்து டைமண்ட் டியூப்லர் சேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே வந்து அதில் இருக்கக்கூடிய சேசிஸ் தான் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ளோஸ்டான டிசைன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபுல்லாகவே எந்த சைடு இருந்து பார்த்தாலும் நல்ல ஒரு கேப்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷ்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்க மாதிரியான
ஒரு வண்டியாக தான் இது நமக்கு வந்து தெரியுது. அது போக பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்கூடிய டயர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 140க்கு 70 செக்ஷன் 17 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃபோட டயர்ஸு. பின்னாடி வந்து 220 mm டிஸ்க் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியும் ஏபிஎஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பின்னாடி வந்து ஏபிஎஸ் இருக்குது. இந்த வண்டி வந்து டுவல் சேனல் ஏபிஎஸோட வரக்கூடிய ஒரு வண்டி தான் இது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு சைலன்சர் வந்து இதில் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி சைலன்சர் கார்டும் வந்து வருது. இந்த கிராஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிறது பின்னாடி வர்றது ஒரு மோனோஷாக் அப்சர்வர் அப்படின்றத பார்க்க முடியும். அது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் வந்து அதில் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அந்த காயிலோட ஸ்டிஃப்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதில் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு அப்டேட்டோட இந்த வண்டி வந்து இருக்குது. அப்படியே வந்து பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றது எல்லாமே வந்து CB200Xல வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு கிராப் ரயில், இதுவும் அப்படியே CB200Xை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த சைடு வந்து உங்களுக்கு டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்லைட்டில் இருந்து பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய டர்ன் சிக்னல்ஸு டெயில் லைட்டு எல்லாமே வந்து இந்த வண்டியில் எல்இடியில் தான் வருது. ஆல் லைட்ஸ் ஆர் எல்இடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட்டு, இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து ஒரு மட்கார்டு அட்டாச்சு வித் பின்னாடி வந்து டெயிலோட வந்து அட்டாச் ஆகிருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸுன்ற மாதிரி டெயில் லைட் வந்து உங்களால் அதில் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு 167 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கிறேன். நான் வந்து இந்த சீட்டில் ஏறி உட்கார்றேன். எனக்கு வந்து இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு கால் எட்டுதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே எட்டுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து எனக்கு கால் எட்டுது. கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபுட் வந்து கீழே வந்து ஃப்ளோரில் படுது. ஒரு 90% வந்து படுது. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த வண்டியோட ஹைட்டுமே இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் ஏன் இதை திருப்பி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு டூரர் வண்டியை வந்து நம்ம பார்க்கும்போது, டூரர் வண்டியில் ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் ஒரு வண்டி பார்க்கும்போது அந்த வண்டியோட ஹைட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஈவன் எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது போக நிறையா அட்வென்ச்சர் பைக்கிலலாம் ஏறி உட்காந்துருக்கேன். அது வந்து கால் எட்டாத ஒரு ஃபீல் வந்து வரும். அதுலேயும் இன்னும் ஒரு டயர் 1 டயர் 2 பிராண்ட்ஸ்க்கெலாம் வந்து போனோம் அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியான அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் போனால் கிட்டத்தட்ட எனக்கு காலே எட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக் வந்து கால் எட்டாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம். அந்த வகையில் வந்து இந்த வண்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கால் எட்டுது. ஆல்மோஸ்ட் 90% வந்து ஃபுட் வந்து ஃப்ளோரில் வந்து படுது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து தெரியுது. இதோட சீட் ஹைட் அப்படின்றது கிட்டத்தட்ட 810 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.7 ஃபீட் வந்து ஹைட்டில் இருக்கிறீங்க, 5.8 ஃபீட் ஹைட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாகவே உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்க தான் போகுது. உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட்டுக்கு கரெக்டாக இந்த வண்டி வந்து மேட்ச் ஆகும். என்னோடய ஹைட்டு கூட உங்கள் ஹைட்டை மேட்ச் பண்ணி இந்த வண்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கால் எட்டும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன, கிரவுண்ட் கிளியரன்ஸ் மெயினாக வந்து இது வந்து ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 167 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆல்மோஸ்ட் இந்தியன் ரோட்ஸுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இது. ஸோ இந்த வண்டியை அட்வென்ச்சர்னு சொல்லலாமா, முதல்ல அட்வென்ச்சர்னு சொல்லலாமா இல்லை டூரர்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து இது ஒரு மைல்டான ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் ரைடுக்கு வந்து போகிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான வண்டி. அது போக மைல்டான ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு, அட்வென்ச்சர்னு கிடையாது, மைல்டான ஒரு ஆஃப் ரோடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து இது ஒரு பர்ஃபெக்டான வண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு டேங்க் இவ்வளோ பெருசு இருந்தாலும் இந்த வண்டியோட டேங்க்கோட கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு 12 லிட்டர் ஃபியூவல் பிடிக்கிற மாதிரி தான் வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த CB200Xல வந்து ஒரு 40 to 42 km/லிட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 38 ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த 2 கிலோமீட்டர் வந்து கம்மியாக வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு ஆஃப் ரோடாக, ஒரு மைல்டு ஆஃப் ரோடு வண்டியாகவே அவங்க கன்சிடர் பண்ணி தான் இந்த மைலேஜ் அப்படின்ற ஒரு ரிசல்ட், ஒரு கிளைமிங் மைலேஜ் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு டூரர் பர்பஸ்க்கு தான் ஓட்டுறீங்க, ஒரு சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ், அதாவது 38 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டியில் மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபேக்ட். இந்த வண்டியோட ஹேண்டில் பாரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பட்டன்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
அது போக பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் பட்டன் தான் இதில் வருது. அது ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஒரு 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சாவியை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும், ஹோண்டா அப்படின்ற ஒரு பேஜிங்கோட. அதேமாதிரி சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல காட்டுதா. அது போக இந்த இடத்துல டீன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒரு சிம்பிள். இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இதை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் சிக்னல்ஸ்க்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரலுக்கான இண்டிகேட்டர் இந்த இடத்துல இருக்குது. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா. கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் இந்த வண்டியில் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஆர்பிஎம் மீட்டர் மாதிரியே அதில் டிஜிட்டலாக வந்து காட்டுது எவ்வளோ ஆர்பிஎம்மில் வந்து ஓடுது அப்படின்றதுக்கு. இந்த சைடு வந்து எக்கோ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. எக்கனாமியில் வந்து வண்டியில் வெஹிக்கிள் வந்து ரன் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பி அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது. இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பட்டன்லேயும் இந்த கீழ் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். இது ஓடோமீட்டரோட ரீடிங்கு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸு. அது போக ட்ரிப்பியே வந்து இந்த இடத்துல இருக்குது. மறுபடியும் ட்ரிப்பி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ரைட் சைடு ஜாய்ஸ்டிக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல என்னென்னலாம் வந்து வரணும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். ஃபியூவல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இங்கே தெரியணுமா, இல்லைன்னா ரேஞ்ச் வந்து இதில் இருக்கிற ஃபியூவலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுன்ற ரேஞ்ச் வந்து இதில் தெரியணுமா அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடோமீட்டர் ரீடிங்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப்பி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல வந்து தெரியணுமா அப்படின்றத இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு கீழே வந்து டைம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கா. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸு, டிஸ்பிளே, ஜென்ரலு, சர்வீஸ்ன்னு இருக்குது. இதில் ஃபங்க்ஷனுக்குள்ளே மெயினாக போனோம் அப்படின்னா HSTC அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஹோண்டாவோட செலக்டிவ் டார்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இதை வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஜாய்ஸ்டிக் பட்டனை இப்படி 2 தடவை அமுத்திட்டு மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை இப்படி ஆஃப் பண்ணி வந்து வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ட்ரிப்பியை வந்து ஆட்டோ ரீசெட்டு, அதுக்கப்புறம் எக்கோ இண்டிகேட்டர்லாம் வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, அதாவது முன்னாடி தெரியணுமா தெரியக்கூடாதா அப்படின்றதெல்லாம் இதில் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளேவோட டைப்பு இதில் வந்து ஒரு 2 டைப் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது பார் டைப்பு. இப்போ சிம்பிள் டைப் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த ஆர்பிஎம் மீட்ரு வந்து இதில் காணும். இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லாம் அதில் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இந்த சைடு இண்டிகேஷன்ஸ் மட்டும் இந்த இடத்துல தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளே டைப் வந்து பார் டைப் தான் பிடிச்சிருக்கு. அதில் பார் டைப் வச்சுக்கிறேன். அப்புறம் பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோவில் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்து ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நைட் வியூ இல்லைனா வந்து டே வியூவுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். மேனுவலில் போனோம் அப்படின்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கம்மியாகிருச்சு பார்த்தீங்களா, இது வந்து கம்மி ஜாஸ்தி வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது 2 தான் இதில் மெயினாக இருக்குது. தீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டார்க் தீம் வச்சோம் அப்படின்னா ஒரு நைட் மோடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நைட் மோடுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதுவே வந்து நம்ம தீமில் லைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பகலில் இதுதான் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீம்லேயே அந்த இடத்துல ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஆட்டோவில் வச்சோம் அப்படின்னா இது வந்து நைட் மோடுக்கு அதுக்கப்புறம் டே மோடுக்கு வந்து மாறுற மாதிரி அதிலே சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. அது லைட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஃபியூவல், எக்கனாமி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் முன்னாடி வந்து டிஸ்பிளேல எது தெரியணுமோ அதெல்லாம் வந்து அதில் தெரியிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரலில் பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைமு, யூனிட்டு, சிஸ்டத்தை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் பேரிங் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனாலேயே வந்து இதில் வந்து கால்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்க முடியும். இதில் வந்து கால் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அதே மாதிரி மியூசிக் ஏதாச்சும் கேட்டுட்டு வரீங்க அப்படின்னா இதில் வந்து மியூசிக்கை மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து இன்கேஸ் மெயின்டெனன்ஸ் ஏதாச்சும் இருக்கணும், அதாவது ஆயில் சேஞ்சு அது மாதிரி ஏதாச்சும் ரெக்வஸ்ட், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சர்வீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் காட்டும். அதுக்கப்புறம் இது வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டாக என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷனில் இருக்குது அப்படின்றது இதில் காட்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது.
மற்றபடி இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவே வந்து கொஞ்சம் நிறையா சொன்ன மாதிரி இருக்கும். பட் எனிவேஸ் இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்குது. அதே மாதிரி CB200Xை கம்பேர் பண்ணும்போது இந்த NX200ல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் மேலே இருக்க ரப்பர் மட்டும் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை எடுத்து மாட்டாமலே நான் கொண்டு வந்துட்டேன். இந்த வண்டியோட சீட்டை வந்து நம்ம கழட்டி பார்ப்போம். சாவியை போட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு டூல் கிட் மட்டும் உள்ளே வைக்கணும் அப்படின்னா சைடில் எங்கேயாச்சும் வச்சுக்க முடியும். இந்த இடத்துல இருக்குது, ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்குது. ஒரு டூல் கிட் வைக்கணும்னா எமர்ஜென்சி டூல் கிட் வச்சுக்கலாம், ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் இதில் இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் சீட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, வண்டி வந்து ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து டார்க் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட 15.7 நியூட்டன் டார்க் தான் அப்படின்னாலும் அது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது நம்மளால். கைஸ், அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளட்ச் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. டவுன் ஷிஃப்ட்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தராக வந்து நம்மளால் கியர் ஷிஃப்ட் வந்து பண்ண முடியுது. என்னதான் ஒரு ஹார்னட்டோட இன்ஜின்ல இருந்து ஒரு அட்வென்ச்சர், மைல்டு அட்வென்ச்சர் டூரர்னு சொல்லி இந்த CB200X வந்து பண்ணியிருந்தாலும் இன்னும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அப்டேஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டுவல் சேனல் ABS அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இந்த NX200 அப்படின்ற இந்த வண்டியை வந்து இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க ஹோண்டா சைட்லேருந்து. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ஆன் ரோட் காஸ்ட் கிட்டத்தட்ட 2,11,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக ஆன் ரோட் காஸ்ட் வந்து வருது. அதுவே இந்த CB200X அப்படின்ற இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்றது 1,91,000 ரூபா அப்படின்ற அப்ராக்சிமேட் காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து டெக்கை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த காஸ்ட் அப்டேஷன்ஸ் அப்படின்றதும் இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டவுன் பேமெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 20,000லேருந்து 30,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து உங்கள் சிபில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இதை தாண்டியும் கம்மியாக கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் சிதம்பர செல்வன்.